வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் மூன்றாவது கண். மூன்றாவது கண் என்றாலே பலருக்கு அது ஏதோ ஒரு அமானுஷ சக்தி மாதிரி தோணும். ஆனால் உண்மையில் அது நம்முள் இருக்கின்ற ஆக்ஞா சக்கரமே. அதாவது ஆறாவது சக்கரம். இன்றைய வீடியோவில் மூன்றாவது கண் என்றால் என்ன, அதனால் கிடைக்கும் நன்மைகள், அதை எப்படி செயல்படுத்தலாம் என்பதை விரிவாக பார்ப்போம். மூன்றாவது கண் நம் நெற்றியின் புருவங்களுக்கு மத்தியில் இருக்கும் ஒரு சக்கரம். இதை ஆக்ஞா அல்லது இன்ட்யூஷன் சக்கரா என்று அழைப்பார்கள். இது திறந்தால் நம்முடைய உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன் மிகவும் அதிகமாகும். இதை பல ஆன்மீக நூல்கள் அறிவின் கதவு அல்லது ஞானத்தை அடைவதற்கான பாதை என்றும் சொல்லியிருக்கின்றன. இப்போது மூன்றாவது கண்ணை திறந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்ப்போம். உள்ளுணர்வு அதிகரிக்கும். எது சரி எது தவறு என்பதை உடனே புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது சரியான முடிவுகளையும் எடுப்பதற்கு இது துணை செய்யும். மன அமைதி கிடைக்கும். பயம், கவலை, கோபம் ஆகியவற்றை குறைக்கும். ஆழ்ந்த தியானம் செய்ய முடியும். தியானத்தில் தெளிவு, ஒளி அனுபவம் என்பன மேம்படும். ஆன்மீக வளர்ச்சி. வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். நாம் ஏன் பிறந்தோம், ஏன் இங்கு இருக்கிறோம், நம் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றிய போதிய விழிப்புணர்வு எமக்கு ஏற்படும். கனவுகளின் மூலம் செய்திகளை பெறலாம். நமது எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து பலர் கனவுகளின் வழியே ஆன்மீக உணர்வுகளையும் பெறுகிறார்கள். இப்போது முக்கியமான பகுதி, மூன்றாவது கண்ணை எப்படி திறப்பது என்பது பற்றிய சில படிமுறைகளை பார்ப்போம். தியானம். ஒரு அமைதியான இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அமைதியாக அமர்ந்தபடி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள். இவ்வாறு 5 to 10 முறை மூச்சு பயிற்சியை செய்யுங்கள். இப்போது உங்களது மனமானது மிகவும் அமைதி நிலையில் இருக்கும். மிக சாந்தமாகவும் மாறியிருக்கும். இப்போது நெற்றியின் நடுவே ஒரு ஒளி இருப்பது போலவும் அது பிரகாசமாக இருப்பது போலவும் கற்பனை செய்யுங்கள். மந்திர ஜெபம். ஓம் அல்லது ஓம் நம சிவாய என்ற மந்திரங்களை தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் அந்த ஒளி நெற்றியில் அதிர்வது போல கற்பனை செய்யுங்கள். மூச்சு பயிற்சி, அதாவது பிராணாயாமம். உங்களது இடது மூக்கால் மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து வலது மூக்கு நாசி வழியே மூச்சை மெதுவாக வெளியே விடுங்கள். இதை நாடி சுத்தி என்பார்கள். பிறகு வலது இடது இடது வலது என மாற்றி மாற்றி செய்யுங்கள். இந்த பயிற்சியை நீங்கள்
சிறிது நேரம் செய்யலாம். 5 to 10 நிமிடம் கூட செய்யலாம். நிற கற்பனை, விசுவலைசேஷன். தியானத்தில் உங்கள் நெற்றியில் நீல நிற அல்லது ஊதா நிற ஒளி ஒளிர்கிறதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். கனவுகளை கவனித்தல். தினசரி கனவுகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 3வது கண் திறக்கும் போது கனவுகள் மூலம் நீங்கள் பல்வேறுபட்ட செய்திகளையும் பெறுவீர்கள். பொறுமை. 3வது கண் ஒரே நாளில் திறந்து விடாது. இதனை தினமும் 10 to 15 நிமிடம் பயிற்சி செய்தல் வேண்டும். இவ்வாறு நீங்கள் பயிற்சி செய்து வந்தால் மெதுவாகவும் இயற்கையாகவே உங்கள் 3வது கண்ணானது திறந்துவிடும். உங்கள் பயிற்சியின் தன்மைக்கேற்ப ஒரு சில நாட்களிலோ அல்லது ஒரு சில வாரங்களிலோ திறக்கும். அதுவரையும் நீங்கள் பொறுமையாக பயிற்சி செய்வது மிக மிக அவசியம். 3வது கண் என்பது அமானுஷ்யமான ஒரு சக்தி அல்ல. அது உங்களுக்குள் இருக்கும் ஆன்மீக பேராற்றல். இதை திறந்தால் உங்களுடைய அறிவு விரிவடையும், உள்ளுணர்வு வலுப்படும், மனம் மிகவும் அமைதியாகி சாந்தமாகும். இன்று சொன்ன பயிற்சிகளை தினமும் சிறிது நேரம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.